சரவணபவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் யாரிடம் இருந்தும் அதிகமாக எதையும் எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் எதிர்பார்த்த பின் ஏமாற்றுமே மிஞ்சினால் நம்மால் தாங்க முடியாது. அதனால் நம்மிடம் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்பார்க்கலாம். காரணம், நம்மை பற்றி நமக்கு தெரியும். நமது தன்னம்பிக்கையும் நமது தைரியமும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற எண்ணமும் நம்மிடம் இருக்கும்போது நம்மிடம் எதை வேண்டுமானாலும் எதிர்பார்த்து இந்த காலத்தை நாம் கடக்கலாம். 4 விஷயங்களை மட்டும் உடைத்து விடக்கூடாது. 1 அன்பு, 2 நட்பு, 3 நம்பிக்கை, 4 இதயம். இதில் எது உடைந்தாலும் சத்தம் என்பது கேட்கவே கேட்காது. ஆனால் வலிகள் மட்டுமே அதிகமாக இருக்கும். இந்த உலகம் நம் முயற்சியை கவனிக்காது. ஏனென்றால் முடிவை மட்டும்தான் கவனிக்கும். நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம் வெற்றி அடைந்து விட்டால் அவனுக்கு அதிர்ஷ்டம் என்று கூறும். தோல்வியடைந்தால் அவனை கடவுளே கைவிட்டு விட்டார் என்று கூறும். அதனால் நாம் எதற்கும் மனம் தளரக்கூடாது. நமக்கு நேரமும் காலமும் சரியாக அமைந்தால் நம்மை வெல்ல யாராலும் முடியாது. முருகன் அருள் மட்டுமே நம்மிடம் அனைத்தும் வந்து சேர்த்துவிடும். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை 3 பாகங்களாக இறைவன் அமைத்திருக்கின்றார். முதல் பாகத்தில் பெற்றோரை பொறுத்தே அவளுடைய வாழ்க்கை அமைகின்றது. 2வது பாகத்தில் கணவரை பொறுத்து, அவளை புரிந்து கொண்டு நடத்துவதை பொறுத்தே அவளுடைய வாழ்க்கை அமைகின்றது. 3வது பாகமாக அவளால் பெற்றெடுத்த பிள்ளைகளை பொறுத்தே அவளுடைய வாழ்க்கை அமைகின்றது. எப்பொழுதுமே ஒரு பெண் தனக்காக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. இவர்களை கடந்து சென்று வாழ்வதே அவளுடைய வாழ்க்கையாக அமைகின்றது. பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் பிரச்சனைகள் நம்மை வந்து சேரும். அதனால் நாம் தீர்வை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டும். நாம் தீர்வை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் நம் முன்னே தோன்றி நிற்கும். வாய்ப்புகள் நம் கதவையும் தட்டும். அதனால் நாம் தீர்வை பற்றி மட்டுமே யோசிப்போம். கடனே இல்லாமல் வாழ்ந்தால் நாம் தான் பெரிய பணக்காரன். அதேபோல் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதனால் நோயே இல்லாமல் வாழ்ந்தால் நாம் தான் லட்சாதிபதி. மேலும் நாம் சகிப்புத்தன்மையுடன் கோபமே இல்லாமல் வாழ்பவர்களே கோட்டீஸ்வரன்கள் என்று அப்பன் அருளுகின்றார். நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் பேர் உள்ளனர். இப்படி வாழ கற்றுக்கொண்டால் கஷ்டமோ நஷ்டமோ அடுத்தவர்களை எதிர்பாராமல் வாழ பழகி கொண்டாலே நிம்மதி நம்மை வந்து தேடி நம்முடன் குடிபுகும். நாம் பயம், தயக்கம் இதை நாம் மேற்கொண்டால் இவை இரண்டும் நமது வெற்றிகளுக்கு தடை கற்களாக மாறி நிற்கும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த இரண்டையும் நாம் தவிர்த்து தூக்கி எறிய வேண்டும். ஏனென்றால் பயமும் தயக்கமும் நமது வெற்றிக்கு முட்டுக்கட்டையாக நிற்கும். ஆதலால் இந்த இரண்டையும் தூக்கி எறிந்துவிட்டால் வெற்றி நம் வசப்படும். அப்பன் அருளால் நமக்கு தனிமைகள் கிடைப்பது நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அதேபோல்
தவறுகள் நடப்பது நம்மை நாமே திரித்துக் கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. மேலும் முயற்சிகள் எடுப்பது நம்மை நாமே முன்னேற்றிக் கொள்ள அப்பன் முருகன் அருளும் மாபெரும் வாய்ப்பாக நமக்கு அமைகின்றது. அதனால் அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. ஓ முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன். ஓ முருகா.